Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் டெய்லி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சில இம்பார்ட்டண்டான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே சார்ஜர் அண்ட் பின் வச்சுருப்போம். ஸோ அது நம்ம எப்பயுமே ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சரியான பக்கம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி குழப்பமே நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்குன்னு இல்லை, இது மற்றவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க யூஸ் பண்ணால் கூட இது ஈஸியாக அவங்க தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி மார்க்கர் இல்லை நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு இந்த சார்ஜர் இந்த பின்னை செட் பண்ணுற பகுதிக்கும் அந்த சார்ஜரோட கேபிள்லேயும் நீங்கள் இதே மாதிரி கலர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்காமலே ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பிளாக் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பக்கத்தை பார்த்த உடனே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இதே நம்ம மார்க்கர் வச்சு கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு கூட நம்ம ஒரே கலரில் ரெண்டுக்குமே ஒரு டச் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம இதுதான் பின் பண்ணுற பக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ நம்ம சார்ஜ் போடும்போது நம்ம சரியான பக்கம் தான் சார்ஜ் போடுறோமா, ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பக்கத்துலேயே தான் சார்ஜ் போடுறோமா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம நைட் டைமில் நம்ம சார்ஜ் போட போகிறோம் அப்படின்னாக்கா லைட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம டச் பண்ணாலே நமக்கு இதுதான் நல்ல பக்கம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நம்மளோட ஃபோனுக்கு எந்த சைடில் நம்ம சார்ஜ் பண்ணுறோமோ அதே சைடில் தான் அதே பக்கத்தில் தான் நம்ம ரெகுலராக சார்ஜ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளோட ஃபோனில் இருக்கிற அந்த சார்ஜ் போடுற அந்த பின் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த சைடு தான் போடுவேன் பின் எப்பயுமே. ஸோ அந்த பக்கத்தை நம்ம டச் பண்ணாலே நம்மளால் உணர முடியணும். ஸோ இதுதான் சரியான பக்கம் அப்படிங்கிறத. அதுக்கு தான் இப்போ நம்ம இதில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் வச்சுக்க போகிறோம். ஸோ அதை நம்ம நைட் டைமில் டச் பண்ணால் கூட இது தெரியணும். அப்போ நம்ம ஃபோனோட அந்த வெளிச்சத்துலேயே நம்ம சார்ஜ் போட்டுடலாம். லைட்டை ஆன் பண்ணி தான் போடணுன்ட்டு இல்லை, நம்ம ஃபோனோட அந்த லைட்டிங்லேயே எது நல்ல பக்கம் எது கட்ட பக்கம் நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோனை வச்சு நீங்கள் அதை ஒட்டிக்கோங்க. பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இதை ஹேண்டில் பண்ணும்போது இப்படி டச் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் நம்ம இன்செர்ட் பண்ணக்கூடிய அந்த சரியான பக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் அப்படிங்கிறத அவங்க டச் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபோனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுட்டு நம்ம எங்கே வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் நம்ம அந்த இடத்துல ஏதோ ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னாக்கா நம்ம சப்போஸ் ஃபோன் மேலே தூக்கி வைப்போம். ஸோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளே அறியாமல் டக்குன்னு கைப்பட்டு ஃபோனு கீழே விழுந்து கிராக் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபோன் பக்கத்துலேயே நம்ம ஒரு ஃபோல்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிப் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ என் ஃபோன் சார்ஜர் இருக்கிற பக்கத்தில் நம்மளால் எதுவுமே வைக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த இடத்துல எந்த ஸ்டாண்டை வைக்க முடியாது, ஏன்னா அங்கே எந்த ஹூக்குமே இல்லை. இப்போ நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஐடியா. ஸோ நம்ம டிக்டாக் பின் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒன்று எடுத்துக்கோங்க. நம்மளோட இந்த மாதிரி சுவிட்ச் போர்டில் ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, ஸோ அதை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டிக்டாக் பின்னை நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டர் இல்லை பவுச் இல்லைன்னா பேஸ்கெட் எது இருந்தாலுமே நீங்கள் அதில் மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பவுச்சை பார்த்தீங்கன்னா இது நான் இந்த சார்ஜர் மேலேயே மாட்டுற மாதிரி தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இப்போ நான் இந்த டிக்டாக் பின்னில் இதை நான் உங்களுக்கு மாட்டி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு ஃபோல்டர் கூட வாங்கிட்டு கூட நீங்கள் இதை மாதிரி மாட்டலாம், இல்லை ஒரு பவுச் மாட்டி வைக்கலாம். டிஐஒயில் நீங்களே ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கூட இந்த டிக்டாக் பின்னில் நீங்கள் மாட்டி வைக்கலாம். நல்ல க்ரிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நமக்கு தேவைப்படுற இடத்துல இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஒரு ஹூக்கு ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு நம்ம சார்ஜர் ஒயர் வந்து ரொம்ப லென்த்தியாக தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஸோ அதை இந்த மாதிரி கூட மாட்டி வைக்கலாம். நம்மளோட ஹெட்செட் ஒயரை இந்த மாதிரி ஹேங் பண்ணி வைக்கலாம். இந்த சின்ன சின்ன வேலைகளுக்கு இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிக்டாக் பின்னை நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இதை வச்சு ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். சப்போஸ் இந்த குழந்தைங்களுக்கு பைண்டிங் பண்ணுற டைம் அதுக்கு எல்லாமே இந்த செல்லோ டேப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போங்க நம்ம வந்து இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ இது வந்து போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற டென்ஷன் என்னென்னா, இதை வந்து எந்த இடத்துல நம்ம வந்து இதோட ஆரம்பம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தேடி தேடி நைலால் நம்ம சுரண்டி பார்த்து இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டென்ஷன் நமக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மளோட கவனத்தை வந்து இந்த டேப் ஒட்டிக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும் இல்லையா? ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் முடிக்கும் போதும் இந்த மாதிரி லைட்டாக மடிச்சு விட்டு வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒட்டுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சிசர் கூட ஜாயின் பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் சிசர் கூட ஜாயின் பண்ணி கூட நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வந்து டென்ஷன் ஃப்ரீயாக ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு தெரியாது டோர் வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போயிட்டு சாத்திக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து சாவியை வெளியில் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா திருப்பி திறக்க அவங்களுக்கு தெரியாது, ரொம்பவே சிரமப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லாக் வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக அவங்களால லாக் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு அட்டையை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஹோல் இருக்கிற அந்த இடத்துல இதை கொண்டு போய் நீங்கள் திணிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, ஸோ அவங்களால வந்து அந்த அட்டையை எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தோணாது. ஸோ எடுத்தாலுமே வராது. நல்லா அழுத்தி விட்டு வச்சிட்டிங்கன்னா, இது வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து எடுத்தால் மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி அழுத்தி விட்டு வச்சுருங்க. உங்கள் வீட்டில் ஒரு 3 வயசு குழந்தைங்க 2 வயசு குழந்தைங்க இருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி செக்யூராக பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு கதவில் வந்து தாழ்பால் போட்டுட்டு அந்த பூட்டை லாக் பண்ணிவிட்டு அவங்க சாவி எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால திரும்ப அதை இன்செர்ட் பண்ணி திறக்கிறதுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவங்களால லாக் போட முடியாது. ஸோ சின்ன ஒரு டிப் தான், ஆனால் வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருக்கும் குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு. நம்ம வந்து இதுக்கு மேலே இருக்கிற அந்த லாக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இது வந்து எட்டாது, அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பூட்டும் போது மட்டும் அந்த அட்டையை எடுத்துகிட்டு நம்ம வந்து பூட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ரூமில் வந்து அந்த டோரை வந்து அவங்க போய் சாத்திக்காமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து கிளச் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கிளிப் வந்து நமக்கு கொஞ்சம் நாளையில் வீணாக போயிடுச்சு, இல்லை பற்கள் வந்து 1 2 உடஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம ஹேருக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தூக்கி போடாமல் நம்ம வந்து அதை எதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது பாக்கெட்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயே சின்ன சைஸ் கிளிப் இருக்கும் இல்லையா? இதே கிளச்சில் வந்து சின்ன சைஸ் கிளிப் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஹெட்செட் வயரை வந்து நம்ம அப்படியே எங்கேயாவது ட்ராவல் டைமில் நம்ம வந்து நம்மளோட ஹேண்ட்பேக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? அப்போ நம்ம அவசரத்துக்கு எடுக்கும்போது இது வந்து சிக்கு விழுந்து போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி சிக்கு விழுவாமல் நம்ம வந்து அதை வந்து அழகாக ஃபோல்டு பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி குட்டி கிளிப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிளிப் வந்துட்டு ஒரு பல்லு உடஞ்சி போயிடுச்சு பாருங்கள். இதை நான் தூக்கி போடலை, நான் வந்து இதை ஹெட்செட் ஒயரை ஃபோல்டு பண்ணி ஹேண்ட்பேக்குள்ளார வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கையில் வந்துட்டு ரோல் பண்ணிவிட்டு ஸோ இந்த குட்டி கிளச்சை வச்சு நம்ம அழகாக அதை கவர் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ எதில் வேணாலும் நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு இதை நம்ம தூக்கி போடாமல் இதை வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்ககிட்ட குட்டி கிளச் இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஹெட்செட் ஒயரை ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ எடுத்து திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், திரும்ப ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டு வாலில் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பு, ஸ்டிக்கர் ஸோ அது மாதிரி ஏதாவது ஒட்டிக்கிச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து கையால் ரிமூவ் பண்ணி பார்த்தாலும் ஸோ எவ்வளோ பண்ணாலுமே அதை வந்து நம்மளால் பிக்க முடியல அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி செலோ டேப் எடுத்துகிட்டு ஸோ அது மேலே நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸோ வந்து உங்கள் கையால் ஒரு ப்ரஷ் கொடுத்து பிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெயிண்ட் எதுவும் ரிமூவ் ஆகாமல் அந்த ஸ்டிக்கர் மட்டுமே நமக்கு உறிஞ்சிக்கிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டைமில் இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம் நம்ம வந்து தலைக்கு குளிச்சிருக்கும் போது நம்ம வீட்டில் வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நம்ம கையால் என்ன தான் எடுத்து பார்த்தாலுமே வராது. ஒன்றா எடுக்கிறதுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ கூட்டினாலுமே அது வந்து பறந்து போயிட்டு அங்கங்கே போயிட்டு நம்ம ஃபுட் வச்சுருக்கிறதுல போயிட்டு விழுந்துருச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செலோ டேப்பை நீங்கள் வந்துட்டு உங்கள் கையில் ஒரு ரோல் பண்ணிவிட்டு ஸோ ஒட்டி எடுத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்துடும். சின்ன டஸ்ட் இருந்தாலும் சரி, சின்ன மணிகள் ஏதாவது சிந்திருச்சுன்னா கூட நீங்கள் இதை மாதிரி ஒட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த கத்திரிக்கோல் வந்து அந்த ஷார்ப் வந்து மழுங்கி போயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ், இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த சிசர் வந்து நல்லா ஷார்ப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் வீட்டில் வந்து மாத்திரை அட்டைகள் வந்து மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிற அட்டைகளை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோலை வந்து ஷார்ப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம ஷார்ப் பண்ணலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாமே வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு வந்து சில்வர் பாட்டில்ஸில் வந்து வாட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரூல்ஸ் வந்து. ஸோ எல்லாருமே வந்து சில்வர் பாட்டிலுக்கு மாறியாச்சு. ஸோ ஒரே சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம இந்த பாட்டில்ஸ் வாங்கியிருந்தோம் ஸோ அப்படின்னாக்கா ஸ்கூலில் வந்து இது என்னோடய பாட்டில், இது உன்னோட பாட்டில் அப்படின்ட்டு மிஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இது நம்ம பாட்டில் தான் ஸோ அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி பர்மனெண்ட் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு அவங்களோட நேமோ இல்லை ஒரு லோகோவோ ஸோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சி கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய குழந்தையோட நேமை வந்து நான் இதில் எழுதியிருக்கேன். இது பர்மனெண்ட் மார்க்கர் தான். ஸோ என்ன தான் இருந்தாலுமே நம்ம வாஷ் பண்ணும்போது இது போகும் இல்லையா, அது மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு இது நேம் மேலே நம்ம வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் சைனர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து நெயில் பாலிஷ்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வாஷ் பண்ணால் கூட இது வந்துட்டு போகவே போகாது, ரொம்ப நாட்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம திரும்பியும் இதே மாதிரியே வரைஞ்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எழுதி வச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூலில் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இது என்னோடய பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்பும் வந்து இந்த மார்க்கரை பற்றினது தான். இப்போ எனக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் எது வாங்கினாலுமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் வாங்குவேன். ஸோ இது நல்லாயிருக்கு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஃபைட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனால் வந்துட்டு 2 பேருக்குமே வந்து அவங்கவுங்க நேமை வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கரால் நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா ஸ்கூலில் வந்துட்டு நம்ம கொண்டு போய் லஞ்ச் கொடுக்கும்போது ஸோ அவங்க வந்துட்டு இதை குழந்தைக்கும் இதை 4th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நேமையும் நான் அதில் வந்து கரெக்டாக எழுதியிருக்கேன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கர் வச்சுட்டு இந்த மாதிரி நேம் வந்து அதில் அழகாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாமே ஒரு குட்டி ஐடியாஸ் தான். ஸோ அது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது நம்மளோட டெய்லி லைஃப் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரியே தான் இப்போ வந்து என்னோடய ஸ்நாக்ஸ் பாக்ஸும் என்னோடய குழந்தைங்க 2 பேருக்குமே இப்போ வந்து சில்வரில் தான் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்நாக்ஸ் பாக்ஸுமே சில்வர் தான். ஸோ வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு பிஸ்கட் கேட்டானா, ஒரு பையன் வந்துட்டு ஏதாவது சுண்டல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்துட்டு கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 பேரோட நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேருக்குமே சேமாக ஒரே மாடலில் தான் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த சின்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஓரளவுக்கு குழப்பங்கள் இல்லாமல் நம்ம வந்து அந்தந்த பாக்ஸை வந்து அவங்கவுங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து எடுத்து வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்கூல்லேயே மிஸ் ஆச்சு அப்படின்னாக்கா ஸோ இந்த நேம் பார்த்துட்டு ஸோ அவங்கக்கிட்ட கொண்டு வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்த இந்த 12 டிப்ஸும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எப்பயும் போல் லைக் பண்ணி மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.